ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி வே ஆஃப் குக்கிங் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் குக்கிங் ரொம்ப ஈஸி, குக்கரில் வச்சிடலாம், அது சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இப்போ அந்த ரைஸில் என்ன போடுறாங்க, என்ன மருந்து அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் ஹெல்த்தியாக எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது எவசோலர் பாத்திரமாக இருந்தால் பெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த ரைஸை போட்டுட்டு, இதுக்கு தண்ணி நீங்கள் அளந்து ஊற்றணுங்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றலாம். காத்தால் நமக்கு இருக்கிற வேலையில் இதை களைஞ்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன வேலை வேணால் பண்ணலாம் கூடவே. ஸோ அது பாட்டு குக் ஆகிடும். குக்கரில் வைக்கிறத விட இது லேட் ஆகும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இது அடியில் பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கும் போது கிளறி விட்டால் போகிறோம். இந்த மூடியை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா மூடிடலாம். நான் ஜென்ரலாக ரைஸ் குக் பண்ணும்போது ஆயில், சால்ட் எதுவும் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு, தண்ணி அளவே இல்லை இல்லையா, ஸோ அதனால் மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு அடியில் பிடிக்காமல் திருப்பியும் கிளறிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். திறந்து வச்சாக்கா நமக்கு கொதிக்கிறது தெரியும் வெந்திருக்கான்னு. ஸோ அதனால் திறந்தும் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி திறந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. குக் ஆனாலும் நல்ல உதிராக இருக்கும். இது குழஞ்சிடுச்சு இது மாதிரி இல்லவே இல்லை. நமக்கு எப்போ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து அதை வடிகட்டிக்கலாம். அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். சரி, 2-3 வாட்டி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பதத்தில் பிடிக்குமோ, சிலருக்கு குழஞ்சி பிடிக்கும், சிலருக்கு வேறன்னு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட திருப்பி கொஞ்சத்தை குழைய வச்சுக்கலாம். ஆனால் இதில் இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். அதில் என்ன போட்டிருக்காங்க, மருந்து, ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். இது மாதிரி பண்ணி நம்ம வடிகட்டுறதுனால. சரி, நல்ல கொதி வந்துடுச்சு ரைஸு. இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு, கொதி வர்றதுக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம எப்படி மிச்ச வேலை செய்ய போகிறோம். ஸோ இதை முடிஞ்சிருத்து. இதை கிடுக்கியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அதில் அப்படியே கொட்டிட்டு, இன்னும் அடியில் இருக்கிற 1-2 அரிசி தண்ணியில் இது பண்ணி க்ளீன் பண்ணி கூட போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயினர் அப்படியே விடாமல் கொஞ்சம் குலுக்கி விட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்தில் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சிங்கன்னா அந்த ரைஸ் வேறன்னு இருக்கும். இந்த தண்ணியை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். செடிக்கு வேணால் விடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், வேறையாக ரைஸ் வந்துடுது.